took my innocence without an alibi. Smoking gun, you got me on the run. We know that will come. We're out. Hi, hello, வணக்கம், welcome back to my channel, guys. இன்னைக்கு வந்து இட்ஸ் a really special video because நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டா Q&A சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்பெஷல் லைவ் செஷன் வந்துட்டு we are doing it out. ஸோ லாஸ்ட் வீக் என்ன அப்படின்னா வந்து ஐ திங்க் இட்ஸ் பீன் a couple of weeks since நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போஸ்ட் பண்ணி ஸோ என்னோட வாய்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப டவுனாக இருந்ததுனால என்னால் ஒழுங்காக பேச முடியல. ஸோ தட் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஒழுங்காக கண்டக்ட் பண்ண முடியல. பட் அப்கமிங் வீக்ஸில் வில் பி பேக் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஜாங்கோ சீரீஸ் போயிட்டு இருக்குது. ஸோ வில் ட்ரை டு பூஸ்ட் தட் அப் லில் பிட். அண்ட் அது போக என்ன அப்படின்னா ஸோ இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பில்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதையும் வந்து நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். ஸோ கைஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க யாராவது இந்த வீடியோ லைக் பண்ணாமல் வாட்ச் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு வாட்ச் த வீடியோ. அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்து லைக் எஸ்டர்டே ஐ திங்க் ஈவினிங் அரவுண்ட் மேபி ஒரு 5 PM போல் நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு கேட்டிருந்தேன். ஸோ உங்களோட டவுட்ஸ் கொஸ்டின்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா கேளுங்க அப்படின்னு. ஸோ நிறைய ரெஸ்பான்சஸ் வந்துருக்குது. ஸோ நான் அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஐ மீன் சீயிங் இட் அவுட் அண்ட் அதுல இருந்து ஐம் பிக்கிங் எவ்ரி கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கு தான் என்ன அப்படின்னா வந்து ஐம் கோனா ஆன்சர் இட் அவுட். ஸோ அட் சேம் டைம் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அஃப்கோர்ஸ் நீங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் ஆஸ்க் இன் த லைவ் ஸ்ட்ரீம்ஸ் கமெண்ட் பாக்ஸ் ஸோ தட் அதுக்கும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா ஆல்ரெடி கேட்டவங்களுக்கு வந்துட்டு ஐம் கோனா ஆன்சர் இட் அவுட். மேபி நீங்களும் இதே கொஸ்டின் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் சே ஆமா ப்ரோ நானும் இதை யோசிச்சுட்டு இருந்தேன், நல்ல வேலை யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னு. ஸோ ஷுர் let me start from the first question. So first என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து லவ்லி விஷ்ணு அப்படின்ற ஒரு பர்சன் as a fresher நெட்வொர்க் இன்ஜினியரா கெரியர் ஸ்டார்ட் பண்ணா ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ லவ்லி விஷ்ணு இட் வில் பி குட். ஸோ என்ன அப்படின்னா வந்து யூ வில் ஹாவ் அ பிரைட் ஸ்கோப் ஃபியூச்சர்ல. பட் என்ன அப்படின்னா வந்து லைக் கரெக்டான வேல வந்து யூ நீட் டு ஸ்ட்ரக்சர் த லேர்னிங். எதுக்காக அப்படின்னா வந்து நெட்வொர்க்கிங் சைடில் போகிறது அப்படின்றது யூ கான் ஜஸ்ட் ஓகே நான் இந்த லாங்குவேஜ் படித்தேன், ஓகே இந்த ப்ரோக்ராமிங் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நெட்வொர்க்கில் குதிச்சிட முடியாது. இட்ஸ் அ சீரீஸ் ஆஃப் ஸ்டப்ஸ் யூ நீட் டு நோ. ஸோ நெட்வொர்க்கிங் இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஜஸ்ட் வந்து இந்த ஒன்று தெரிஞ்சா போது அப்படி இருக்காது. இட்ஸ் அ கலெக்டிவ் நாலேஜ். ஸோ அப்போ அது இருந்தால் தான் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களால் ஒரு குட் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக முடியும். பட் அப்படி ஆகிற பட்சத்தில் டெஃபினெட்லி ஃபியூச்சரில் நல்ல ஸ்கோப் இருக்குது. ஸோ ஷோர் யூ கேன் பர்சியூ இட் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ப்ரோ ஓகே ஜீவன் தேவ் கேட்டிருக்கீங்க ப்ரோ கிளைண்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது ஈஸி வே சொல்லுங்க. ஓகே ஸோ ஜீவகன் எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் கிளைண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ரீலான்சிங்கில் வந்து எப்படி கிளைண்ட்ஸ் கெட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் கிளைண்ட்ஸ் கெட் பண்ணுறது இட்ஸ் ஆல்வேஸ் அ டிஃபிகல்ட் ஒன். ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஈஸி அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வந்து ஆல்ரெடி கிளைண்ட்ஸ் ரெகுலராக வந்துட்டு இருக்கவங்களுக்கு மேபி அது ஏன்னா ஈஸியாக இருக்கலாம். பட் நீங்கள் இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இட் வில் பி டூ டஃப். ஸோ டு பி ஃப்ராங்க் ஸோ எல்லாருக்கும் என்ன அப்படின்னா வந்து ஈஸியாக கிடச்சிடாது. அஃப்கோர்ஸ் தேர் வில் பி லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ். பட் எப்படி வந்து இந்த கிளைண்ட்ஸை ரீச் அவுட் பண்ணுறது அப்படின்னா the first and foremost thing is you can try LinkedIn. ஸோ லிங்க்டின்ல என்ன அப்படின்னா வந்து உங்க நெட்வொர்க்கை க்ரோ பண்ணிட்டு ஸோ டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் ஆர் வந்து டெக்னிக்கல் லீட்ஸ் ஸோ இவங்களுக்கு வந்துட்டு டேரக்டா நீங்க பின் பண்ணீங்க அப்படின்னா வந்து அவங்க கிட்ட ஏதாவது சின்ன சின்ன டாஸ்க் ஆர் ஒர்க் இருக்கும். ஸோ அதை என்ன அப்படின்னா வந்து நீங்க பண்ணி தரதுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து யூ கேன் ஆஸ்க் இட் அவுட். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து யூ கேன் ஸ்டார்ட் த ஃப்ரீலான்சிங் கெரியர். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ஒரு டெக் லீடா இருக்கட்டும், ஒரு கம்பெனில ஒரு ப்ராடக்ட் மேனேஜரா இருக்கட்டும், தே நோ. ஸோ ஓகே இப்போ அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்னா உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட்ல இந்த ஒர்க்லாம் பெண்டிங்ல இருக்குது. ஸோ இதை வந்து டெட்லைன் சீக்கிரம் வருது, இதை நம்ம டக்குன்னு ஃபினிஷ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தே ட்ரை டு கெட் த ஒர்க் அவுட் ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் கரெக்டான டைம்ல நீங்கள் உங்களை ரீச் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி கெட் த ஒர்க் அவுட். ஸோ LinkedIn இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு ரீச் இட்.
rather than that you can try Facebook. ஸோ என்ன அப்படின்னா வந்து கரண்ட்லி இந்தியாவில் வந்து எல்லாருமே இன்ஸ்டாகிராம் சொல்லி மூழ்கி போயிட்டீங்க. பட் த திங் இஸ் இன்ஸ்டாகிராமில் லைக் டிஎம் பண்ணி அதை அவங்க ரிப்ளை பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு காஸாக இருக்கும். பிகாஸ் பீப்புள் திங்க் லைக் இன்ஸ்டாகிராம்லலாம் டிஎம் லைக் ரிப்ளை பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு ஆயிட்டு. But the thing is, you can try Facebook because எதுக்காக அப்படின்னா வந்து Facebook is turning much into a business area. So Facebookல என்ன பண்ணா வந்து you can of course definitely reach clients. பட் என்ன அப்படின்னா வந்து அந்த ப்ரொஃபைல் செக் பண்ணி பிகாஸ் யூ நீட் டு வெரிஃபை தர் ப்ரொஃபைல். ஸோ உண்மையான அந்த பர்டிகுலர் பர்சன் தானா, ஸோ அவங்களோட போஸ்ட் அவங்க எங்கே ஒர்க் பண்ணாங்க இது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி யூ கேன் டைரக்ட்லி அஃப்கோர்ஸ் சென்ட் தம் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் யூ கேன் மெசேஜ். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து you can definitely do it out. So guys 3 likesல இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. ஸோ தட் கேன் ஹெல்ப் திஸ் வீடியோ பூஸ்ட் a little bit more. ஸோ இதுக்கு அடுத்தது அண்ட் அஃப்கோர்ஸ் கிளைண்ட்ஸ் வந்துட்டு எய்தர் லிங்க்டின் ஆர் ஃபேஸ்புக். இதை தவிர்த்து லைக் இருக்கக்கூடிய அதர் வே இன்னும் என்னால் வந்துட்டு நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் எனக்கு போய் யார்ட்டையும் வந்து பேசலாம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா the one and only way is to try the freelancing platforms. So there are like lots of freelancing platforms. So அதில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு you can definitely try to get the work out of that. பட் என்ன அப்படின்னா வந்து சிலர் சொல்லுவாங்க எனக்குலாம் நான் போட்டேன் ஒரு யூடியூப் வீடியோவே காப்பாங்க லைக் நான் நேற்று தான் வந்துட்டு இதில் எல்லாம் ப்ரொஃபைலே கிரியேட் பண்ணேன் இன்னைக்கு எனக்கு வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் கிடச்சிட்டு அப்படின்னா அதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. அப்படிலாம் வந்து நடக்கிறது 1000ல ஒருத்தருக்கு நடக்கும். நாட் ஈவன் லைக் 10, 100ன்னு சொல்ல மாட்டேன், 1000ல ஒருத்தருக்கு அந்த மாதிரி நடக்கும். லைக் இன்னைக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நாளைக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் கிடைக்கிறது. அது வந்து உங்க ப்ரொஃபைலோ இல்லைன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் லக் தான் அந்த இன்னைக்கு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி நாளைக்கு வர்றது. வேறஸ் இந்த ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க புதுசாக ப்ரொஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இட் வில் டேக் மினிமம் a month of time to get the work. எதுக்காகனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரியாக்டோ நெக்ஸ்ட் டேஸ் ரிலேட்டடாவோ யாருக்கா ஏதாவது ஃப்ரீலான்சர் தேவைப்படுறாங்கன்னா அவங்க அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ல போய் சர்ச் பண்ணுவாங்க லைக் நெக்ஸ்ட் டேஸ் ஃப்ரீலான்சிங் அப்படின்னு. ஸோ உடனே உங்களுக்கு நிறைய ப்ரொஃபைல்ஸ் நிறைய ஜிக்ஸ் டிஸ்பிளே ஆகும். அப்படி டிஸ்பிளே ஆகும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய பெஸ்ட் ரிவ்யூஸ் உள்ள ப்ரொஃபைல்ஸா இருக்கட்டும் இல்லை அப்படின்னா வந்து லைக் அப்கமிங் இருக்கக்கூடிய ஃபீல் அவங்க ப்ரொஃபைல்ஸ் தான் தெரியும். புதுசாக ஒரு ப்ரொஃபைல் என்ன ஆகாது லைக் நேற்று கிரியேட் பண்ணி இன்னைக்கு உங்களோட ப்ரொஃபைல் அதில் டிஸ்பிளே ஆகாது. ஸோ எவ்ரிடே நீங்க என்ன அப்படின்னா வந்து ஃபார் த 1 month ஸோ டெய்லி லாகின் பண்ணிட்டு யூ நீட் டு செக் அதர் ப்ரொஃபைல். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்க அக்கௌண்டோட என்கேஜ்மெண்ட் கூட தான் உங்களோட ப்ரொஃபைல் என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் கீவேர்ட் சர்ச்சஸ்க்கு மேலே வரும். அது வரைக்கும் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னா தே வோன்ட் ப்ரோமோட் யுவர் ப்ரொஃபைல். ஸோ அப்போ என்ன அப்படின்னா கண்டிப்பா இட் வில் டேக் டைம். வேறஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 1000ல 10,000ல ஒருத்தருக்கு பிகாஸ் ஆஃப் அ லக் இட் மைட் கெட் நெக்ஸ்ட் டே கூட கிடைக்கலாம். பட் அதை பார்த்துட்டு ஐயோ நானும் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணேன் 1 வாரம் ஆயிட்டு 2 வாரம் ஆயிட்டு இன்னுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லாதீங்க. பிகாஸ் ஃபார் இன் மை கேஸ் எனக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங் ஒர்க் கிடைக்கிறதுக்கு இட் டுக் மீ 9 months. ஸோ நாட் ஜஸ்ட் 1 not just 2 9 months ஆச்சு என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீலான்சிங் ஒர்க் கிடைக்கிறதுக்கு. பட் ஒன்ஸ் ஐ கெட் இட் அவுட் அண்ட் தென் என்ன அப்படின்னா யூ கேன் ஃபிகர் அவுட் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் எவ்ரி திங். அண்ட் அதுல இருந்து என்ன அப்படின்னா யூ கேன் அஃப்கோர்ஸ் மூவ் ஃபார்வர்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் ஆகலாம். அண்ட் ஐம் பிரகாஷ் கேட்டிருக்கீங்க சார் ஃபுல் ஸ்டாக் கம்ப்ளீட் இன்டர்வியூ ரோட் மேப் சொல்லுங்க ப்ளீஸ். ஓகே ஐம் பிரகாஷ் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லே நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இதை வாட்ச் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் அதை வாட்ச் பண்ணுங்க. ஸோ ஐ ஆல்சோ லீவ் த லிங்க் ஃபார் யூ த்ரூ இன்ஸ்டாகிராம் ஆல்சோ நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். பட் ஜஸ்ட் ஒரு வந்து சின்னதாக ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துட்றேன் இன்னும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு. Start with HTML, CSS, JavaScript. So இந்த மூணு தான் basic. You need to know HTML, you need to know CSS, you need to know JavaScript. இந்த மூணு தெரிஞ்சிருந்தா தான் you can build a website. So of course இந்த மூணுமே important. Then of course you need to learn a front end library/framework. It can be anything. So people prefers React, some people prefers Next.js or Angular or Vue.js. It's completely up to you. But of course என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி ஆர் ஃப்ரேம் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் a backend சர்வர் செட்டப்க்கு ஒரு லாங்குவேஜ். ஸோ இட் கேன் பி எனி திங் யூ கேன் லேர்ன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கு எனக்கு அதிலே போனோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் ட்ரை Node.js அண்ட் எக்ஸ்பிரஸ் சர்வர். இல்லை அப்படின்னா வந்து யூ கேன் கோ ஃபார் பைத்தன் ஜாங்கோ ஆர் பைத்தன் ஃபிளாஸ்க் இல்லை ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அந்த மாதிரி. இட்ஸ் அப் டு யூ. பட் என்ன அப்படின்னா கண்டிப்பா ஒரு பேக்அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஒரு பேக்அண்ட் சர்வர் ஃப்ரேம் ஒர்க் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இட் கேன் பி எனி திங். பிகாஸ் இந்த ரோட் மேப் அப்படின்ற போது லைக் இதெல்லாம் தான் லேர்ன் பண்ணாதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் இட்ஸ் மை ஃபேவரட் ஐ ஒன்ட் சே இதெல்லாம் படிச்சாதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்னு. இட்ஸ் நாட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபேவரட் வந்துட்டு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் அப்படின்னா ஐ ஒன்ட் சே இன்னைக்கு ஜாவா ஸ்ப்ரிங் பூட் படிச்சாதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் பேக் அண்டுக்கு மற்றெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன்.
எல்லாத்துக்குமே there is equal amount of scope. It's just up to you. உங்களுக்கு எது வந்து கரெக்டா வருது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத you please select and learn it out. So இதெல்லாம் தான் important things. And of course the next thing என்ன அப்படின்னா database. So database வரும்போது I would always suggest learn both a SQL and NoSQL database. But என்ன அப்படின்னா வந்து if you have less amount of time, always go for the NoSQL database. எதனால NoSQL database learn பண்றது in terms of the concepts and the query base easier-ஆ இருக்கும் and compared to the SQL databases. So அதனால தான் என்ன அப்படின்னா வந்து I would suggest a NoSQL database. So once you know all these things, then go for the cloud. So cloud அப்படின்ற போது you can select any one AWS, GCP or Azure, Alibaba cloud அந்த மாதிரி ஏதாவது select பண்ணி you can learn the services available over there. So once இதெல்லாமே முடிச்சு அப்படினாலே you can figure out so வேற என்ன, because எதுக்காக அப்படின்னா as a full stack developer you can always add lot of new stacks to your profile. இப்போ வந்துட்டு when I started with burn stack, but then I added lamp stack, mean stack, இந்த மாதிரி அடுத்தடுத்த stack வந்துட்டு you can keep on adding to your profiles because எதுக்கு அப்படின்னா it kind of adds a weightage to your profile. So அப்போ என்ன அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சின்ன டாட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு you can of course you can move from there. So that is one thing. Next விக்னேஷ் கேட்டிருக்கீங்க ரியாக்ட் நேட்டிவ் ஸ்ட்ரைப் வீடியோ போடுங்க ப்ரோ யூடியூப்ல. விக்னேஷ் I have already done one React Native Stripe வச்சு. I could of course share the video for you. So நம்ம சேனல்ல பண்ணிருக்கோம் already if I'm not wrong. So கண்டிப்பா அந்த வீடியோ ஷேர் பண்றேன். You please watch it out. அடுத்து பரத் கேட்டிருக்காங்க how to build a fully functional app with no code tools. Okay, how to build a fully functional app with no code tools. Okay. So பரத் என்ன அப்படின்னா வந்து of course you can build a fully functional app. But என்ன அப்படின்னா வந்து it depends on what kind of app you're trying to build. Because எதுக்காக அப்படின்னா இப்போ for example let's say Google Maps மாதிரி ஒரு ஆப் நான் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஸ்கோப். இப்போ நான் வந்து ஒரு இ-காமர்ஸ் ஆப் கிரியேட் பண்ணணும் இல்லை வந்து ஒரு சோஷியல் மீடியா ஆப் கிரியேட் பண்ணால் தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வேறஸ் ஒரு பர்டிகுலர் கேட்டகரியே இல்லாத மாதிரி நான் ஒரு ஆப் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஸ்ட்ரீம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ் தான் என்ன அப்படின்னா அந்த மாதிரி நோ கோட் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு யூ கான்ட் நெவர் பில்ட் இட். ஸோ தட்ஸ் த டிஃபிகல்ட்டி ஹியர். பட் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் அமேசான் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும் ஆர் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும். அஃப்கோர்ஸ் யூ கேன் யூஸ் a no code platform and of course do it. So there are like a lot out there. So அதை யூஸ் பண்ணி என்ன அப்படின்னா வந்து நீங்கள் of course build பண்ணலாம். பட் என்ன அப்படின்னா ஒரு fully functional app no code tools build பண்ணும்போது it always depends on the app you're trying to build. Because எதுக்காகனா உங்க மைண்ட்ல வந்துட்டு அந்த ஆப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சூப்பர் தாட்ஸ் வச்சுட்டு பட் அதை நீங்க நோ கோடுக்குள்ள கொண்டு வரணுன்ற போது உங்க தாட்ஸ் இவ்வளவு பெருசா இருக்கும். பட் நோ கோட்ல வந்து இவ்வளவுதான் ஆப் பில்ட் பண்ண முடியுன்ற போது you need to shrink your ideas. அதுக்குள்ள எப்படி பில்ட் பண்ண சொல்லும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் உங்களால ஆட் பண்ண முடியாது. So that's why I always suggest if you want to do something creative, then of course you need to know a way to build the app using some best frameworks out there like React Native or Flutter, whatever it is. So next question, Bharat, I think already கேட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். Yes, again Bharat கேட்டிருக்கீங்க. Is that UX UI designer job will take over by AI? ஸோ பரத் என்ன அப்படின்னா வந்து யூஐ யூஎக்ஸ் இன்ஜினியரோட ஒர்க் வந்து கம்ப்ளீட்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ டேக் ஓவர் பண்ணிடுமா அப்படின்னா டெஃபினெட்லி நாட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ஏஐ இஸ் நாட் அ சம்திங் விச் கேன் ஆல்வேஸ் கிவ் யூ கிரியேட்டிவ் ஸ்டப்ஸ். அஃப்கோர்ஸ் ஏஐ என்ன அப்படின்னா வந்து பேஸ்ட் அப்பான் வாட் எவர் இன்புட்ஸ் யூ கிவ். ஸோ அதை வச்சு இன்னும் ப்ரீ கால்குலேட் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் how can it be as much creative அப்படின்னா at this phase it's still not that much creative. It is intelligent. Being intelligent வேற, being creative வேற. So as a developer I can be so intelligent, but என்ன அப்படின்னா வந்து to be a UI UX designer you need to be creative அங்க more than intelligence விட. So அப்ப என்ன அப்படின்னா வந்து not AI can completely take over it, but அது UI UX engineer வந்து நீங்க எந்த மாதிரி ஒர்க் பண்றீங்க அப்படின்றதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் UX is of course AI can't completely take over UX because UX அப்படின்றது it's about doing research work. ஸோ அதை வந்து only a human can do it because ஒரு AI வச்சு நீங்கள் அதை பண்ணுன்ற போது you can't expect the outputs you are expecting. ஸோ அப்போ என்ன அப்படின்னா there are like lot of drawbacks. பட் UI வந்துட்டு there is a possibility. பட் என்ன அப்படின்னா எந்த மாதிரியான UI works நீங்கள் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேம்ப்ளெட் ரெடி பண்ணும் இல்லை ஒரு போஸ்டர் ரெடி பண்ணும், சம்திங் லைக் கிராஃபிக் டிசைன் ஒரு லோகோ, இது எல்லாமே அஃப்கோர்ஸ் AI will take over in the upcoming years.
பட் அதே ஏதோ ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டுக்கான டிசைன் ரெடி பண்ணும், இது எல்லாமே வந்துட்டு நாட் அ ஏஐ கேன் டூ இட் அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். எதுக்காகனா உங்களுக்கு தான் தெரியும் ஃபர்ஸ்ட் பேஜ் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும், இந்த பேஜ் இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும்னு சொல்லி இன்ச் பை இன்ச் வந்துட்டு யூ ஃபிகர் இட் அவுட், யூ டிசைன் இட் அவுட் அப்படின்ற போது அந்த இடத்துல லாட் ஆஃப் கிரியேட்டிவ் ப்ராசஸ் போகும் பிஹைண்ட் த சீன். ஸோ அது என்ன அப்படின்னா வந்து ஏ அஃப்கோர்ஸ் கான் டேக் ஓவர். ஸோ தட்ஸ் ஒன் திங் கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 6 லைக்ஸ்ல இருக்கும், ஜஸ்ட் 4 லைக்ஸ் அவே 10 லைக்ஸ் ரீச் பண்றதுக்கு. ஸோ கைஸ் வாட்ச் பண்ற நீங்க யாராவது இந்த வீடியோ லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சாஹில் பரத், இஃப் திஸ் இஸ் யுவர் பேஷன் தென் ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ். ஸோ சாஹில் பரத், ஒவ்வொருத்தருக்கும் they have their own passion, their own interest. And என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா ஐ லவ் டாக்கிங் அண்ட் என்கேஜிங் வித் பீப்புள். ஸோ அதான் என்னோட இன்ட்ரெஸ்ட். அண்ட் என்ன அப்படின்னா வந்து ஐ லைக் டு லேர்ன் லாட் ஆஃப் நியூ திங்ஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது திஸ் பிகேம் மை பேஷன், டு ஹெல்ப் பீப்புள் டு க்ரோ தெம் செல்ஸ். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா அஃப்கோர்ஸ் இஃப் யூ க்ரோ யூ வில் பி ஹாப்பி. அண்ட் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுனால you thank me and நானும் ஹாப்பியா இருப்பேன். ஸோ that's how my passion for learning and helping others learning வந்துட்டு ஸ்டார்ட் ஆனது. nothing more than that. because எதுக்காக of course I need to make money out of it. பட் என்ன அப்படின்னா more than this என்ன அப்படின்னா என்னோட பேஷன் இதுல தான். ஸோ என்ன அப்படின்னா வந்து if I can help you and அதனால உங்களுக்கு ஒரு கெயின் இருந்துச்சுன்னா of course you will thank me and அதனால நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். ஸோ that's the main reason for doing all this. தினேஷ் டிகே கேட்டிருக்கீங்க, ப்ரோ ஹாய் ப்ரோ கேன் யூ மேக் வீடியோ ஃபார் Node.js. தினேஷ் டிகே, ஐ ஆல்ரெடி டன் அ வீடியோ ஆன் Node.js. அஃப்கோர்ஸ் நான் என்ன அப்புறம் நீங்கள் இன்ஸ்டாவில் கேட்டிருக்கீங்க, ஐ திங்க் யூ டோன்ட் நோ அபவுட் த வீடியோ. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். சதீஷ் சாஹா கேட்டிருக்கீங்க, இஸ் ஏ மேக் அ பிக் இம்பாக்ட் ஆன் ஃபியூச்சர். எஸ் அஃப்கோர்ஸ் சதீஷ் சாகா, definitely yes, already started making impact in the present itself. ஸோ எதுக்கு நம்ம ரொம்ப ஃபியூச்சருக்கு போயிட்டு ப்ரெசென்ட்லேயே நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஐ டோன்ட் நோ ஹவு மெனி ஆஃப் யூ நோ தி ஸ்டாட்ஸ். லைக் லாஸ்ட் அதாவது 2023 ஸ்டார்டிங்ல இருந்து ஆஃப்டர் த growth ஆஃப் ஜிபிடி, த இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம், ஆல் தோஸ் திங்ஸ், the amount of freelancing works coming out has reduced, decreased, so much. For example, 2022 வரைக்கும் ஒரு சின்ன நம்பர் கொடுக்குறேன். பிகாஸ் இதுக்கான பெரிய நம்பர் சொன்னா யூ வில் கெட் சோ மச் கன்ஃபியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2022 வரைக்கும் லைக் ஒரு நாளைக்கு 1000 ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் வந்துட்டு வெளியே த்ரூ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், த்ரூ டிஃப்ரெண்ட் ரிக்வஸ்டா இப்பெல்லாம் வந்துட்டு இருந்தது. அந்த 1000 நான் சும்மா ஒரு நம்பரா சொல்றேன், பட் இட்ஸ் அ பிக் நம்பர். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அரௌண்ட் ஒரு நாளைக்கு வந்துட்டு இஃப் ஐ எம் நாட் ராங் அரௌண்ட் 1 million something that number around that the 500,000 or something around that number freelancing works daily through internet post ஆயிட்டு இருக்குது in different platforms, different social medias, இது எல்லாத்துலயுமே. அண்ட் இதுக்கு மேலதான் நான் 1000 ஒரு சின்ன நம்பர் ரவுண்ட் ஆஃப் நம்பரா கொடுக்குறேன். ஸோ அந்த பெர்சன்டேஜுக்காக. ஸோ 2022 வரைக்கும் டெய்லி 1000 ஜாப்ஸ் ஸோ டெய்லி போஸ்ட் ஆயிட்டு இருந்தது. starting from 2023 it has decreasingly so much, like daily வந்துட்டு 300 to 400 jobs வந்துட்டு போஸ்ட் ஆகுது. From 1000 it has reduced so much to 300 to 400. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, எதனால வந்துட்டு ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் இவ்வளவு கம்மி ஆயிட்டு, என்ன ரீசன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த ஏ. எதனால அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு people who are working in technologies, for example people who work in Java, Python, PHP, AI, whatever it is. ஸோ என்ன அப்படின்னா வந்து லைக் தே மைட் பி சோ இன்டெலிஜென்ட் டு கெட் இன் டு அ ஜாப், பட் என்ன அப்படின்னா தே மைட் நாட் ஹாவ் த எனஃப் நாலேஜ் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பர்டிகுலர் டெக்ல ஒர்க் பண்றதுக்கு. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து தே சீக் அவுட் டு த ஃப்ரீலான்சர்ஸ். பட் பிகாஸ் ஆஃப் த அப்கமிங் ஸ்டப்ஸ் ஆஃப் த ஏஐ வாட் ஹேப்பன்ட் இஸ், ஸோ அந்த ஒர்க் எல்லாத்தையும் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வித் ChatGPT பீயிங் ஹியர், ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எரர் வருது இல்லை ஒரு பக் வருதுன்னா நீங்க முன்னால என்ன பண்ணீங்கன்னா கோ டு ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ, சர்ச் ஃபார் இட், ட்ரை டு ஃபிகர் இட் அவுட். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தெரியல அப்படின்னா வந்துட்டு யூ ட்ரை டு ரீச் சம்ஒன். ஸோ நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட சீனியர்ஸ் who we think, ஸோ நமக்கு யார் வந்து இந்த டெக்னாலஜி நல்லா தெரியும் நினைக்கிறோமோ அவங்கள்ட்ட போய் கேட்போம். பட் பீப்புள் அரௌண்ட் த வேர்ல்ட் தே டோன்ட் டூ திங்ஸ் லைக் தட் எனிமோர். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து டைரக்டா தே கோ டு ஏஐ டூல்ஸ். So they end up about they are posting it out, they are getting the result and அந்த கோட் எடுத்து அப்படியே போட்டு fixing it out, they are going to the next one. ஸோ முன்னாடிலாம் என்ன அப்படின்னா வந்து இப்போ ஃப்ரீலான்சிங் எப்படி ஆயிட்டுனா அந்த ஒர்க்கை பத்தி எதுவுமே தெரியாம இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் ஃபுல்லா தெரியாது. அப்போ அவங்களும் இந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அது கம்ப்ளீட்டா கட் ஆயிட்டு பிகாஸ் ஆஃப் த ஏஐ.
and AI revolution இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குது. So definitely it's gonna make a big impact on the future because போக 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 it will develop even more. So that's the reason. So next என்ன அப்படின்னா வந்து ஓகே ஸோ மஞ்சு ஜோதிநாதன் கேட்டிருக்கீங்க 2011 passed out searching job in IT completed BTech IT software testing course complete now no job nothing happened. Okay, how to get job course version Bangalore currently in Bangalore searching for a job. Okay, so the thing here is you have asked a lot of questions. So என்ன அப்படின்னா வந்து as you mentioned like நீங்க வந்துட்டு முன்னாடியே கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க as you're searching for a job and everything. The important stuff over here is easier வந்து to get into a job. Of course it's a tough thing. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் as you're looking for a job. As I always told, எப்போதுமே வந்து don't see others and compare it because எதுக்காக அப்படின்னா I receive lot of messages. அந்த மாதிரி வந்து நான் நிறைய மெசேஜ் கெட் பண்ணுவேன். லைக் என்ன ப்ரோ என் ஃப்ரெண்டும் ட்ரை பண்ணா ப்ரோ அவன் லைக் உங்க ஃப்ரெண்டுனோடனே வந்துட்டு டோன்ட் திங்க் அவங்களும் நீங்களும் ஒரே லெவல்ல தான் இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாம மேபி தே மைட் ஹவ் புட் ஃபியூ மோர் ஹார்ட் ஒர்க்ஸ் பிஹைண்ட் த சீன்ஸ் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆர் மேபி இட் கேன் ஆல்சோ பி a luck because எதுக்கான லக்லாம் இல்லை ப்ரோ அப்பலாம் there is a luck for sometimes you can see clearly like நீங்க அவங்களோட நிறைய ஆர்டர் because ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு பேருமே ஒரே டைம்ல தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஒரே இடத்துல தங்கி இருந்து ஒரே டைம்ல ஸ்பெண்ட் பண்ணி எல்லாமே ஒன்னா உட்காந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க. பட் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு முன்னாடி ஜாபுக்கு போயிருவீங்க. ஸோ இட் டசன்ட் மீன் லைக் அவங்களோட நீங்க கம்மியா ஆர்டர் போட்டிருக்கீங்க அவங்க உங்களோட நிறைய ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு கிடையாது. ஆல்வேஸ் ஜஸ்ட் சம் ஃப்ளூக் ஆர் லக் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ். பட் என்ன அப்படின்னா வந்து அதை நினைச்சிட்டு அப்ப நான் ரொம்ப வீக்கா இருக்கும் போல இது இல்லை அப்படிலாம் கிடையாது. The thing is you need to search for the job at the right place and for the quality you have and what others think. So இந்த மூணு பாயிண்ட் முக்கியம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்க ஓகேயா. இப்போ நான் நினைக்கிறேன் என்னோட சேலரி ஒர்த் ஓகேயா. ஸோ நான் வந்து ஆஸ் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒரு கம்பெனிக்கு போவேன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் இதெல்லாமே நான் என்ன பத்தி நான் நினைக்கிறது. ஸோ நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக தான் ஒரு கம்பெனில போய் ஒர்க் பண்ணுவேன். அண்ட் என்னோட சேலரியில ரேஞ்ச் வந்துட்டு ஐ எம் திங்கிங் லைக் இட் ஷுட் பி அரௌண்ட் 12 lakhs. அண்ட் அந்த ரேஞ்சில் கொடுத்தா மட்டும் தான் நான் கம்பெனிக்கு போவேன் நான் நினைக்கிறேன். பட் என்னோட ப்ரொஃபைல் பார்த்துட்டு கம்பெனி என்ன நினைக்கினா ஓகே வி ஆர் ரெடி டு ஆஃபர் யூ ஃபுல் ஸ்டாக் ரோல் பட் வி ஆர் ரெடி டு ஆஃபர் யூ ஒன்லி a ஜூனியர் ஃபுல் ஸ்டாக் ரோல் பட் at the salary package of 7 lakhs அப்படின்னாங்கன்னா இல்ல இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இமேஜ் இப்போ 7 lakhsனாலும் பெரிய அமௌண்ட் தானே அப்படின்னு யோசிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ரேஞ்சுக்காக சொல்றேன். பட் த திங் இஸ் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 12 lakhs பட் அது 7ன்ற போது கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs டிஃபரன்ஸ். அதே மாதிரி ரோல் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சீனியர் ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர் பட் தே ஆர் கிவிங் மீ a ஜூனியர் ரோல். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஈவன் தோ வி ஆர் கெட்டிங் அ ஜாப் பட் என்ன அப்படின்னா வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது. பட் இதை நம்ம யார்ட்டையும் சொல்ல மாட்டோம். எதுக்காகனா சொன்னா என்னடா வேலையே இல்லைன்றா உனக்கு வேலை கிடைச்சிருக்கு இந்த வேலைக்கு போயிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லுவீங்க. பட் த திங் இஸ் யூ மைட் ஹவ் காட் ஜாப்ஸ் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்திருக்காது. மேபி சேலரி ரொம்ப லெஸ்ஸா இருந்து யோசிப்பீங்க என்னடா இவ்வளவு சேலரி கம்மியா சொல்றாங்க ஆர் மேபி லைக் என்னடா இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு அப்படின்ட்டு. பட் லிசன் கேர்ஃபுல்லி currently at this situation to get a job at whatever stuffs as a developer or as marketing sales whatever it is. So என்ன அப்படின்னா வந்து to get into a job is too difficult. To be frank it's too difficult to get into a job. So என்ன அப்படின்னா வந்து salary package அப்படின்றப்போ that's the next thing. So என்ன அப்படின்னா வந்து always try to get into a job. So அதுதான் ஃபர்ஸ்ட் மோட்டிவ் பிகாஸ் இஃப் யூ ஆர் ஆல்ரெடி ஒர்க்கிங் இன் அ ஜாப் அப்போ என்ன அப்படின்னா நீங்க அடுத்த ஜாப் போகும்போது யூ கேன் திங்க் ஆஃப் அஃப்கோர்ஸ் நான் இப்போ 5 lakhs வாங்கிட்டு இருக்கேன் அடுத்தது வந்துட்டு அட்லீஸ்ட் நான் 8 lakhs வாங்கணும் அப்படின்னு யூ கேன் திங்க் ஆல் ஆஃப் இட் அவுட். பட் நீங்க இப்போதான் ஜாபுக்கே போகல அண்ட் யூ ஹேவ் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேப் அப்படின்னு திருப்பி நீங்க ஜாபுக்கு போய் ட்ரை பண்ணும்போது யோர் ஃபோக்கஸ் ஷுட் பி ஜஸ்ட் ஐ நீட் அ ஜாப். ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஐ நீட் அ ஜாப் அப்படின்ற போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்துக்குள்ளேயே இருக்க ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்றதையும் சர்ச் பண்ணோம் அப்படின்னா யூ ஆர் ஷிங்கிங் அவுட் தட் சர்ச். எதுக்குன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கேன் எனக்கு சென்னையில் இருக்க கம்பெனில தான் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி நான் உட்காந்துட்டு பட் எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஹரியானால இருந்து ஒரு கம்பெனில ஜாப் தரதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா நான் வந்து இல்ல எனக்கு ஹரியானாலாம் போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே உட்காந்துட்டு இருந்தேன்னா ஐ ஒன்ட் கெட் தி ஆப்பர்ச்சுனிட்டி.
ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கோ நம்ம அங்க போகணும். இல்ல இல்ல நான் இங்கதான் இருக்கேன், என்னைய தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரட்டும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா யூ டோன்ட் நெவர் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் இட் மைட் டேக் அ லாட் ஆஃப் டைம் தேன் யூ எக்ஸ்பெக்டட். ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி, ஹார்ஷ் ரியாலிட்டி. ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து irrespective of whatever, because எதுக்காகனா நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், நான் சென்னையில இருக்கேன், சென்னையிலேயே வந்துட்டு ஒரு 30-40,000 per மந்த்துக்கு ஒரு ஜாப் கிடைச்சிச்சுன்னா நான் வந்து போலான்னு இருக்கேன் அப்படின்னு. பட் ஹூ நோஸ், மேபி உங்களுக்கு நாளைக்கே வந்து சத்தீஸ்கர்ல இருந்து ஒரு கம்பெனில அதே 30-40,000க்கு மேபி ஒரு 40,000 45,000 உங்களுக்கு ஜாப் கூடுவாங்க. பட் வாட் ஹேப்பன்ஸ் ஹியர் இஸ், நம்மளோட கம்பெனி சொல்றது வெளியே போ கஷ்டப்பட்டுட்டு சத்தீஸ்கர்ல போய் நம்ம ஒர்க் பண்ணுமா 40,000 அதெல்லாம் ரெண்டுக்கே போயிருமே, அப்படி யாருமே இப்படி யாருமே. பட் தி திங் இஸ் யூ ஆர் கெட்டிங் அ ஜாப் and someone is paying you 45,000 rupees. எப்படியா நீங்க அதை மேனேஜ் பண்ணிடலாம், just for you அப்படின்ற போது you can somehow, because வேலையே இல்லாம அடுத்து 3 months 4 months ஓட்டுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 45,000 வாங்கிட்டு அதை எப்படியாவது மேனேஜ் பண்றது வந்து இட்ஸ் so much better. எதுக்காக சொன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்க. Why I'm saying this specifically, because as you have mentioned, like I'm in Bangalore, I'm searching for a job in Bangalore அப்படின்னு சொன்னதுனால I'm saying it out. It doesn't mean like Bangalore, Mumbai, Chennai, so இதெல்லாம் வந்துட்டு ஐடி ஹப்ஸ், ஸோ இங்கே தான் நிறைய ஜாப்ஸ் இருக்கும். இட்ஸ் நாட் ட்ரூ. ஓகே, அங்கே நிறைய ஜாப்ஸ் இருக்குது, பட் இட்ஸ் நாட் லைக் அங்கே தான் நிறைய டெவலப்பர் ஜாப்ஸ் இருக்கு அப்படின்றது கிடையாது. அவுட் தேர் ஆல்சோ இட்ஸ் லாட் ஆஃப் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். பட் நம்ம தான் என்ன அப்படின்னா வந்து அதை சர்ச் பண்ணி we need to achieve it out. ஸோ காய்ஸ், நிறைய பேர் வந்து அஃப்கோர்ஸ் யூடியூப்லேயும் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க அண்ட் ஐ ரிப்ளை இட் அவுட். Let me see. Okay. So யூடியூப்ல இருந்து பாப்போம். சுதர்ஷன் சிவகுமார் ஹாய். ஸோ காய்ஸ் 8 லைக்ஸ் இருக்கும், லைக் பண்ணாத யாரா இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணிருங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய Q&A வீடியோஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க and I will definitely do it out. Lenny G, hi. Please start data structure series. Sure, of course, Lenny. I'll start a data structure series also. Vishal, Anna, React JS with Bootstrap வச்சு response or project பண்ணுங்க. Yes, Vishal, sure, I'm going to do one soon. VS Brothers YT bro, Next.js features, Next.js 13 features என்ன? VS Brothers YT, அதுக்கு நான் I'm going to make a special video on that. Maybe later this month I'll make a video on that. Sure, bro, Linux whole informational video வேணும். Thank you, Darshan Sivakumar, for your suggestion. Definitely, I'll make a video on that. Jagdeep, hi. Ronald Pelsi live stream join பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். I'm seeing you over here. Satish, 1 to 2 months back end development learn பண்ண முடியுமா? Yes, of course, Satish, you can learn, but depends upon எந்த language நீங்க select பண்றீங்க அப்படின்றது இருக்குது. Because if, for example, if you select something like a Scala, இந்த மாதிரி ஏதாவது tough language select பண்ணீங்கன்னா, of course, it will take more time then you try to learn a backend with Python, Django, in the more easier ones. And Rahul bro, Java Spring Boot la or project video with Angular. Okay, that's a big video, Rahul. But definitely, because Java, Spring Boot, Angular, there are a lot of stuff. But definitely, of course, I'll make a video on that. Murugan, hi. Jagdeep bro, Linux வச்சு ஒரு வீடியோ போடுங்க. ஓகே, நிறைய பேர் லினக்ஸ் வச்சு கேட்டிருக்கீங்க. I have noted it out. But of course, Linux வச்சு பண்ணோம் அப்படின்னா I think I need to install a virtual environment in my system because I'm using Mac and of course Linux run பண்ணோம் அப்படின்னா வந்து of course எனக்கு Linux environment தான் Macலையுமே, but still complete Linux setup இருந்துச்சுன்னா தான் it will be easier to make a video. So sure, I'll plan it out. முருகன் ப்ரோ, பேக்எண்ட் லேர்ன் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லுங்க. முருகன், பேக்எண்ட் அப்படின்ற போது இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் ஃபைல் ஹேண்டலிங், network management, and then வந்துட்டு handling domains, input output request, handling request and response, creating server, handling multiple request and handling the front end service. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அண்ட் இது வந்துட்டு இட்ஸ் டிபிக்கல். அண்ட் லாங்குவேஜ் டு லாங்குவேஜ் என்ன அப்படின்னா வந்து 2-3 விஷயங்கள் சேஞ்ச் ஆகும், பட் பேக் அண்ட் ரபுல் இட்ஸ் கோயிங் டு பி தி சேம். Was better C or C++ DSA data structure algorithm? Sure, I'll do one. VS Brothers YT, if you want to learn C++ with data structures, I have already made a complete course on it. So என்ன அப்படின்னா வந்து C++ with data structures and a little bit of algorithms என்ன அப்படின்னா வந்து I already have a complete course. So if you want, you can see it over here, VS Brothers YT. So நான் லிங்க் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். of course you can have a look at it. Okay,
ஏடி நான் டெக் சப்போர்ட்ல ஒர்க் பண்றேன், நான் யூஐ சைட் ஷிஃப்ட் ஆனா சேலரி நல்லா கிடைக்குமா? ஏடிஎஃப் எஸ் அஃப்கோர்ஸ் வந்துட்டு யூஐ சேலரி வில் பி குட் அண்ட் ஹை, பட் இட்ஸ் அப் டு பிகாஸ் யூஐ வந்து பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லேர்னிங், யூ நீட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் யூ நீட் கிரியேட்டிவ் திங்கிங் அண்ட் ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ கேன் ஷைன் இன் யூஐ யூஎக்ஸ் கூட பெருசா தேவையில்லை பிகாஸ் யூஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு பி லிட்டில் இன்டெலிஜென்ட் அண்ட் அட்டென்டிவ். Whereas யூஐக்கு என்ன அப்படின்னா யூ நீட் குட் கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் அண்ட் ஐ ஃபார் டிசைன். ஸோ அது இருந்தால் தான் வந்து நீங்கள் அதை பெட்டராக பண்ண முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் விஎஸ் பிரதர்ஸ் ஐடி ப்ரோ டிஎஸ் இருந்தால் டாப் டயர் கம்பெனிஸில் பிளேஸ் ஆக முடியும் லைக் எஸ் விஎஸ் பிரதர்ஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் கெட் பிளேஸ் இன் டாப் டயர் கம்பெனிஸ், பட் உள்ள போயிட்டு யூ ஸ்ட்ரகிள் டு ஒர்க் அண்ட் மேனேஜ் யுவர் ஒர்க் ஓவர் தேர். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் who have been successful, just data structure algorithm மட்டும் படிச்சுட்டு போய் உள்ள சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்களும் இருக்காங்க. பட் the thing is they already know something additional to it, like web development, app development, ஏதாவது additional தெரிஞ்சிருக்கும். But then they will be focusing more on DSA and getting into the company. But there are few people who don't focus on any tech or anything, just வந்து data structure algorithm மட்டும் படிச்சுட்டு they'll get into a good company. But என்ன அப்படின்னா உள்ள போயிட்டு அந்த ஒர்க்கை அவங்க அடாப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் for the first 1 or 2 years. So that's one thing. அண்ட் அங்கேருந்து க்ரோ ஆகிறதுமே வந்துட்டு ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஜெகதீப் ஓகே எஸ் எஸ் அஃப்கோர்ஸ் சதீஷ் 3Js பற்றி சொல்லுங்க. சதீஷ் அஃப்கோர்ஸ் எஸ் 3Js பற்றி ஐ டெஃபினெட்லி டூ இட். அண்ட் 3Js அப்படின்றது இட்ஸ் ஆல் அபவுட் கிரியேட்டிங் அனிமேட்டிவ் வெப்சைட்ஸ். ஈவன் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு 3 dimensional வெப்சைட்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணுறதுக்கு 3Js லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் 3Js லைப்ரரி இஸ் ஆல் அபவுட். ஜெகதீப் ப்ரோ நெக்ஸ்ட் இயர்ஸ்ல 12 to 13ல ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு, அதுக்கு ஒரு வீடியோ. எஸ் ஷுவர் ஜெகதீப், நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தேன் பட் ஐ ஹவ் forgotten it out. நான் வந்து நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணிட்டு இருந்ததுல ஷுவர் ஐ டெஃபினெட்லி டூ இட். யா தேங்க்யூ ஜெகதீப், ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் யூ. ஸோ இதான் சொன்னது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 2 பேர் 3 பேர் ஜாபுக்கு போறீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் வீடியோஸ் தட் வாட்ஸ் மேக்ஸ் மீ ஹாப்பி. ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ ஜெகதீப். ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க என்கிட்ட. Very excited with coding in that. Can I continue? It will be useful in future. Sure. Jagdeep, sure, go for Golang. Golang is really a good programming language, a framework to learn. And future, yes, of course, there will be a good scope. So sure, you can keep going in that. VS Brothers YT, yes, of course. Next year is not server side rendering. Now 13 la server side rendering undala kadayadu. Next year starting la server side rendering undu. So yes, of course, that it is. So guys, we'll continue with the remaining questions which are previously asked. So Instagram I கேட்டிருக்காங்க. Divine of Darkness கேட்டிருக்கீங்க. Bro, SQL படிக்கலாமா, MongoDB படிக்கலாமா? So Divine of Darkness, I would suggest again it depends. So if you have a lot of time and எனக்கு டைம்னா பிரச்சனையே இல்லை, நான் வந்து நல்லா உட்காந்து லேர்ன் பண்ணிக்கினா of course go for SQL because SQL databases will be much more helpful than NoSQL databases. பட் இல்லை நான் இப்போ உடனே ஒரு ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் லேர்ன் பண்ணிட்டு அதை வச்சு கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நான் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் தென் லேர்ன் MongoDB which is a NoSQL database. Tandeep Raja, software developers job vacancies in freshers இருக்கா bro? Yes, Tandeep Raja, there are opportunities, there is a lot of stuff, but the thing is அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரொஃபைல் நம்ம யோசிப்போம், லைக் we are qualified for it, maybe even we are over qualified for it அப்படிலாம் யோசிப்போம். பட் கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அப்படி நம்ம பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து நம்மள ஒரு புலி மாதிரி பார்ப்போம், அவங்க நம்மள வந்து ஒரு பூனமாக தான் பார்ப்பாங்க. தட் இஸ் ஹவு த கம்பெனி ட்ரீட் அஸ், நாட் பிகாஸ் வி ஆர் ரியலி லைக் தட். இட்ஸ் பிகாஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து நமக்கு நிறைய த கம்பெனி சொல்லலாம் லைக் வந்துட்டு நாங்கள் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு சேலரி இது பண்ணுவோம், இது எல்லாமே கொடுப்போம் அப்படின்னு. லைக் 1 in 100 கம்பெனிஸ். ஸோ 100 கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா 100 கம்பெனிஸ் அப்படிதான் சொல்லுவாங்க, லைக் வந்து நல்ல கேண்டிடேட் கிடைச்சா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சேலரி கொடுப்போம், will do that எல்லாமே சொல்லுவாங்க. பட் once you are ready to enter into that company and if they really want you, அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 1 year மட்டும் நீங்க இந்த பேக்கேஜ்ல ஒர்க் பண்ணுங்க, then of course will give you a lot of hikes and of course நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற salary வந்துரும். இந்த மாதிரி எல்லாமே பேசி then try to reduce your level down, so don't settle for it. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா யாகபேல், as a React developer which libraries must know like Redux? Okay, good question. As a React developer என்ன அப்படின்னா வந்து definitely you need to know Redux, and Redux தவிர்த்து என்ன அப்படின்னா you can know Material UI which is a good thing to know, or you can Material UI இல்ல அப்படின்னா and design, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன் சிஸ்டம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம்.
then you can learn styled components, so how to use style components with React. And then என்ன அப்படின்னா other than that there are a lot of third party libraries. For example, calendarக்கு வந்துட்டு there are like React calendar, இந்த மாதிரி multiple libraries இருக்கு, அது தெரிஞ்சு வச்சுக்கலாம். பிகாஸ் ரியாக்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து there are several libraries and ஒரு ஒர்க்கை பண்றதுக்கே 4-5 லைப்ரரி இருக்கும். ஸோ இட்ஸ் அப் டு யூ எந்த லைப்ரரியை உங்களுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியுது, எதை லேர்ன் பண்ணிக்க முடியுது அப்படின்னு. ஸோ என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா த பீப்புள் வாட்ச் இன் யூடியூப், ஸோ மை சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ தயவு செஞ்சு வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் எதுக்காகனா அப்கமிங்ல பிகாஸ் நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்க ப்ரோ ரியாக்ட்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் லைக் ஸ்பெஷல் பேக்கேஜஸ் பத்தி வீடியோ பண்ணுங்க அப்படின்னா. So I'll be making a lot of videos in Instagram, so அதையும் வந்துட்டு you can definitely watch it out. Next என்ன அப்படின்னா வந்து பிரியதர்ஷன் கேட்டிருக்கீங்க, tell me a perfect way to study Electron.js. பிரியதர்ஷன், Electron.js படிக்கிறதுக்கு the perfect way is to know HTML, CSS and JavaScript better. So உங்களுக்கு வந்து HTML, CSS, JavaScript நல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா then you can directly dive deep and learn Electron.js as easy as possible. So என்ன அப்படின்னா வந்து ரொம்ப டஃப்பாவோ அப்படிலாம் எதுவுமே இருக்காது. HTML, CSS, JavaScript மட்டும் உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து தரவா தெரிஞ்சிருக்கணும். So if you are good at it, then you can easily learn Electron.js. It's just a matter of time. உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து அந்த syntax எல்லாமே கொஞ்சம் அடாப்ட் ஆகிக்கிறதுக்கு. But the important thing is these stuff. So அது தெரிஞ்சாலே என்ன அப்படின்னா பிரியதர்ஷன் you can easily learn Electron.js. Maurice PhDs கேட்டிருக்கீங்க, blockchain based burn stack development is well domain or not sir? So blockchain based burn stack development வந்து நல்ல டொமைனா இல்லையான்னு கேட்டிருக்கீங்க. And I would say it's a great domain ஒரு 1 year back கேட்டிருந்தீங்க அப்படின்னா. But now I won't say it is, because எதுக்காகனா like ஒரு 2 years back after COVID hit in the start of 2022, like அடுத்த ஃபியூச்சர் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிபேட் இருக்கும்போது there are like multiple fields. ஸோ ஒரு சைடில் ஏஐ, ஒரு சைடில் பிளாக் செயின், இன்னொரு சைடில் வந்துட்டு இன்னொரு இது, இப்படி நிறைய இது போய்கிட்டே இருந்துச்சு. பட் வாட் ஹேப்பன்ட் இஸ் பீப்புள் ஃபெல் லைக் ஓகே பிளாக் செயின் தான் புஷ் ஆக போகுது. ஸோ தட் இஸ் த டைம் வென் பிட்காயின்ஸ் ஆர் வேலட்ஸ் ஆர் வந்துட்டு NFTs இது எல்லாமே வந்துட்டு ஓவர் ஹைப் ஆகப்பட்ட டைம். அதுதான் the peak of end of 2021 to 2022 அந்த டைம்ல. பட் லேட்டர் பீப்புள் ஃபிகர்ட் அவுட் இப்போ இருக்கக்கூடிய ஆர்கிடெக்சர் அண்ட் செட்டப் இஸ் நாட் கம்ப்ளீட்லி சூட்டபிள் ஃபார் த பிளாக் செயின். பிகாஸ் எதுக்காகனா இட்ஸ் டூ காஸ்ட்லி டு மெயின்டைன் அண்ட் தேர் ஆர் லைக் லாட் ஆஃப் ஸ்மால் டிஃபிகல்டிஸ் விச் ஆர் எட் டு பி ஹேண்டில்ட். ஸோ அதனால என்ன அப்படின்னா வந்து அந்த the மூவிங் ஃபார்வர்ட் ப்ராசஸ் ஆஃப் பிளாக் செயின் வந்துட்டு கொஞ்சம் ஹால்ட் ஆயிட்டு அது அப்படியே கொஞ்சமா அப்படியே டிராபேக் ஆகி ஸோ ஈவன் பீப்புள் ஹூ வென்ட் டு லேர்ன் பிளாக் செயின் அண்ட் ஸ்டப்ஸ் ஸோ அதை என்ன அப்படின்னா அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எவ்ரி திங் டர்ன் டுவர்ட்ஸ் ஏஐ. ஸோ என்ன அப்படின்னா வந்து எல்லாரும் லைக் இப்படி போயிட்டு இருந்தவங்க எல்லாரும் இப்படி திரும்பி ஏஐ பார்த்தோம்னா ஸோ அந்த ட்ராக்கிங் மாறி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ won't say it's a great domain, but it's a good domain. Of course, you can sure pursue it. There are still a lot of opportunities. Okay, so Hema கேட்டிருக்கீங்க, suggest me a website for improving my communication skills. Okay, so that's a good one. So Hema, I would say to improve your communication skills, I could suggest a few websites. So website, I could say few apps or maybe few YouTube channels. There is a channel called as Let's Speak in English அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ வேர் தே ட்ரை டு கிவ் யூ த மீனிங் அண்ட் த வே ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஸ்லாங் அஃப்கோர்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா வந்து பை டேக்கிங் சம் வீடியோஸ், ஸோ இங்கிலீஷ் சீரீஸ் மூவிஸ்லேருந்து வீடியோஸ் எடுத்து ஸோ அதுலேருந்து என்ன அப்படின்னா வந்து தே வில் ட்ரை டு டீச் யூ இங்கிலீஷ். ஸோ அந்த வே ஆஃப் லேர்னிங் வந்துட்டு இட்ஸ் டூ குட். அண்ட் அது போக என்ன அப்படின்னா லைக் லாட் ஆஃப் ஆப்ஸ் அண்ட் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆப் Duolingo. ஸோ அது வந்துட்டு யூ கேன் டெஃபினெட்லி ட்ரை இட். ஸோ இது அந்த ஆப்புக்கு ப்ரொமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு கேட்டதுனால இட்ஸ் அ லாங்குவேஜ் ஆப். கேன் யூஸ் டு லேர்ன் எனி லாங்குவேஜ் அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ அதுவும் பிகாஸ் ஃபர்ஸ்ட் இஃப் யூ ஆர் குட் வித் லாங்குவேஜ் ஸோ தென் கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்லி கம்ஸ் அவுட். ஸோ லாங்குவேஜ் ஸ்ட்ரகிள் ஆகும் போது தான் கம்யூனிகேஷனும் ஸ்ட்ரகிள் ஆகும். பட் ஒன்ஸ் யூ பிகாஸ் சிலருக்கு வந்து கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும் தமிழில் பேசும்போது. பட் என்ன அப்படின்னா இங்கிலீஷ் வரும்போது கம்யூனிகேஷன் லேக்ஸ் பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜ் லேக்ஸ்.
பட் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா வரும் ஜஸ்ட் பிகாஸ் இது கம்யூனிகேஷன் தான் லேக் ஆகுது அப்படின்னா இட் மீன்ஸ் யூ லேக் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். ஸோ இஃப் யூ கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப் ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா வந்து கம்யூனிகேஷன் ஒன்ட் பி a ப்ராப்ளம். ஸோ நீங்களாம் வந்துட்டு ட்ரை டு ஸ்பீக் லாட் டு யுவர் செல்ஃப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன அப்படின்னா யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ ஆர்த்தி கேட்டிருக்கீங்க, so can you tell me the best way to hold my hands and just to show me the way to be a best developer? Yes, of course, Arti. The thing is என்ன அப்படின்னா எப்போதுமே டோன்ட் ட்ரை டு கோ இன் அ ஸ்ட்ரெயிட் வே. ஸோ வந்து இதை மட்டும் லேர்ன் பண்ணிட்டா நம்ம இந்த இதாயிடலாம், இதை மட்டும் லேர்ன் பண்ணிட்டா இதாயிடலாம் அப்படின்னு கிடையாது. அஃப்கோர்ஸ் என்ன அப்படின்னா வந்து ஐ லவ் டு take you through the process because எதுக்காக அப்படின்னா that is what I basically do. I help a lot of people to get them in the right way. ஸோ கரெக்டான பாத்தை செலக்ட் பண்ணி ஸோ கரெக்டாக என்னென்ன லேர்ன் பண்ணும் டு ரீச் த எண்ட் கோல் அப்படின்றத மேக் பண்ணுறது தான் that is what I love, and of course I love helping you, Arti. ஸோ அந்த இதுக்கு ஸோ ஷுர், பட் this is how you can do it. ஸோ என்ன அப்படின்னா டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ், ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங் விச் யூ ரியலி லவ். ஸோ அந்த இதை இது பண்ணும்போது உங்களால் என்ன அப்படின்னா வந்து யூ கேன் டூ பெட்டர். ஸோ அதுக்காக தான். Next one, Sasi Kumar, tell me about yourself, sir. So Sasi Kumar, to be speaking about myself, there is nothing much. So in our YouTube channel வந்து for the past 3 years watch பண்ணிட்டு நீங்களே தெரியும். I don't get so much of views as you guys expect. பட் என்ன அப்படின்னா வந்து லைக் ஒரு 10 பேர் 15 பேர் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஐம் ஸோ ஹாப்பி அபவுட் இட். பிகாஸ் எதுக்காகனா அதுல இருந்து ஒருத்தர் 2 பேர் இஃப் யூ கேன் கெட் இன் டு அ ஜாப் ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். எதுக்காகனா நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ நானும் இதெல்லாம் பண்ணேன் அவருக்கு மட்டும் கிடைச்சிட்டு எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னு. த திங் இஸ் யூ கான்ட் ஆல்வேஸ் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். இப்போ நானும் சொல்லலாம் லைக் அவங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ வியூஸ் வருது, இவங்க வந்து இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கீப் ஆன் கம்பேரிங் அண்ட் கம்பேரிங். பட் என்ன அப்படின்னா அதுக்கு பதிலாக உட்காந்து நம்ம என்ன பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா we can easily get into a job. So that is what I always suggest. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்து ராகுல் கேட்டிருக்கீங்க, which one we need to more concentrate, DSA problem solving or programming frameworks? Rahul, it depends. Okay, yeah. If you focus on getting into a top company, of course DSA is the main thing. I won't say நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன், of course you need DSA. பட் அதே இது எனக்கு அந்த டாப் கம்பெனிக்குள்ள போகணும், பட் அது வந்து அந்த நேம் வச்சு கிடையாது. ஈவன் இஃப் தேர் பேயிங் மீ ஹை salary, பிகாஸ் லாட் ஆஃப் யூ பீப்புள் டோன்ட் நோ லைக் கூகுள், அமேசான், ஃபேஸ்புக் இவங்களை விட லைக் நல்ல சேலரி ஐ எம் சேயிங் அபவுட் லைக் 40-50 lakhs per annum பே பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்காங்க. பட் we don't know the name of those companies, but there are a lot of companies like that. ஸோ என்ன அப்படின்னா வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வாட் தே எக்ஸ்பெக்ட் இஸ் உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்குதா, வெதர் யூஆர் குவாலிஃபைட் டு ஒர்க் இன் தேர் சிஸ்டம் அப்படின்றதான். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தே டோன்ட் சி யோர் டிஎஸ்ஏ ஸ்கில்ஸ், வெதர் யூஆர் ரியலி குட் வித் திங்கிங் அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கா அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 9 likesல இருக்கும், ஜஸ்ட் 1 like away 10 ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ப்ளீஸ் நீங்கள் யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. அந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. So that will be helpful for a lot of people. Okay, Abhishek Java கேட்டிருக்கீங்க, there is a job for data science as a fresher. Abhishek Java, truth be told, data scienceல ஃப்ரெஷர்ஸுக்கு பெரிய ஓப்பனிங்ஸ் கிடையாது. டேட்டா சயின்ஸ் அப்படின்ற அந்த ஃபீல்டு அஃப்கோர்ஸ் அந்த ஃபீல்டு இருக்குது, பட் என்ன அப்படின்னா the roles will be much different. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா as a data scientist what you think அந்த ரோல்ல போய் பண்ணுவீங்களோ அதை பண்றதுக்கு யூ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் எதுக்காகனா ஐ ஹேவ் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஆஸ் டேட்டா சயின்டிஸ்ட் இன் சம் டாப் கம்பெனிஸ். ஸோ அவங்களே சொல்லுவாங்க லைக் எடுத்தோன்னே எங்களால் வந்துட்டு ஐ கான்ட் டூ த ஒர்க் ஐ எக்ஸ்பெக்டட் டு டூ. எதுக்காக அப்படின்னா அந்த ஒர்க் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்கிட்ட தான் கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்னால தான் அந்த ஒர்க்கை பண்ண முடியும். சில ஃபீல்ட நம்ம சொல்லுவோம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சும்மா அதெல்லாம் நம்ம நாலேஜை வச்சு மேனேஜ் பண்ணலாம். பட் வித் டேட்டா சயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ் த மோஸ்ட். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து ஓவர் எக்ஸ்பீரியன்ஸ் யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். பிகாஸ் டேட்டா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் யூ நீட் டு நோ லாட் ஆஃப் திங்ஸ். இப்போ யூஐ யூஎக்ஸ் இதுக்குலாம் என்ன உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுன்ற அவசியம் கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் மைண்ட். ஃபியூ திங்ஸ் அதை வச்சு யூ கேன் மேக் சம்திங் அவுட் ஆஃப் இட். பட் டேட்டா சயின்ஸ்ன்றது இட்ஸ் அ பிக் ஃபீல்ட். எவ்ரி டே புதுசா வந்துட்டு அல்காரிதம்ஸ் வரும், புதுசா மெத்தடாலஜிஸ் வரும். யூ ஆல்வேஸ் நீட் டு பி அப்டேட்டட். ஸோ அப்படின்ற போது
எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் மேட்டர்ஸ் மோஸ்ட் ஃபார் தம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா as a fresher வந்துட்டு யூ கேன் கோ இன், பட் என்ன அப்படின்னா வந்து அனோட்டேஷன் இன்ஜினியர், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் டேட்டா சயின்ஸ் ஃபீல்ட்லேயே வந்துட்டு சின்ன சின்ன ஒர்க்காக போய் ஸோ அப்படியே தான் வந்துட்டு யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். டைரக்டா வந்துட்டு ஒரு யூனோ as a டேட்டா சயின்டிஸ்டா உள்ள இறங்குறது வந்துட்டு டு கெட் அ ஜாப் இன் தட் பர்டிகுலர் ரோல் வில் பி ஆஃப் கோர்ஸ் டஃப். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ப்ரோ 1 monthல Merge Stackல ஓ ஓகே சதீஷ் கேட்டிருக்காங்க. இட்ஸ் அ குட் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரோ 1 monthல Merge Stackல MEN கத்துக்க முடியுமா, அதாவது ரியாக்டை தவிர்த்து MongoDB எக்ஸ்பிரஸ் அண்ட் நோடு மட்டும் கத்துக்க முடியுமா 1 monthல அப்படின்னு கேட்டிருக்காங்க. சதீஷ் யூ கேன் லேர்ன் 1 monthல உங்களால லேர்ன் பண்ணிட முடியும். பட் லேர்னிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒர்க்கிங். நான் லேர்ன் பண்றது வேற. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா இஃப் ஐ வாண்ட் டு ரன் இன் ஒலிம்பிக் அண்ட் வின், என்னால ஓட முடியும். அதுக்காக வந்துட்டு என்னால ஒலிம்பிக்ல ஓடி மெடல் ஜெயிச்சிட முடியும்னு கிடையாது. ஐ கேன் அஃப்கோர்ஸ் ரன், பட் என்ன அப்படின்னா ஒலிம்பிக்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு ஐ நீட் அ டேலண்ட். ஸோ டேலண்ட் மோர் தேன் ஐ நீட் ப்ராக்டிஸ் டு வின் தட். த சேம் தான் யூ கேன் லேர்ன் வித் இன் 1 monthல வந்துட்டு பேக் அண்ட் MEN அதாவது MongoDB எக்ஸ்பிரஸ் நோட் லேர்ன் பண்ணிடலாம். பட் அதை வச்சு நீங்க ஒரு ஒர்க் பண்றதுக்கோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒர்க் கெட் பண்றதுக்கோ you need lot of practice. So அதுக்கு பிறகு you need like 2 or 3 months of practice to get into a job. So that is really important. Satish மீமும் நானும் கேட்டிருக்கீங்க. MongoDB is worth to learn for the future. Of course yes, MongoDB is there to stay in the future. ஓகேயா? ஸோ இது இப்போதைக்கு அது எங்கேயுமே போக போகிறது இல்லை. MongoDB இருக்கட்டும், MySQL இருக்கட்டும், Oracle DB, DynamoDB, இது எல்லாமே இட்ஸ் கோனா ஸ்டே தேர் ஃபார் அ லாங் டைம். ஸோ அதனால வந்துட்டு இஃப் யூ ஆர் லுக்கிங் டு லேர்ன் MongoDB வித்தவுட் எனி ப்ரெஷர், ஃபியூச்சர்ல இது இருக்குமா இருக்காதா அப்படின்னா டெஃபினெட்லி கோ ஃபார் MongoDB. அகிலேஷ் கேட்டிருக்கீங்க ப்ரோ பெஸ்ட் ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட்ஸ் வேர் கேன் ஆட் அ மோர் வேல்யூ டு மை ரெஸ்யூம். இஃப் ஹைரிங் மேனேஜர் சீஸ் மை ரெஸ்யூமே ஹி வாண்ட்ஸ் டு can't see this. Okay, if hiring manager sees my resume, he wants to get the okay. Actually, இப்போ என்ன அப்படின்னா வந்து full stack projects பொறுத்த வரைக்கும் it adds more value to your profile, mainly in your resume and in your portfolio. Because இதுக்காக நீங்க ஒரு job apply பண்ணும்போது the first thing they say is your profile, of course, which means your resume and then your portfolio. So அப்போ நீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது when you have the work you have done, so the click பண்ணி டேரக்டா அதுக்கு நேவிகேஷன் லிங்க் வச்சிருந்தீங்கன்னா it will be easier for them to understand you as a developer. ஸோ நீங்க ஒரு வெப்சைட் ரெடி பண்றீங்கன்னா அதுல எந்தெந்த விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எதை வந்து கேர்ஃபுல்லா நோட் பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு they can easily understand from the projects you're doing. So that is where it can add up more value. பரத் லோகநாதன் கேட்டிருக்கீங்க for React Native does it need to learn React JS? Yes, Bharat Loganathan, to work with React Native, you need to know React. Okay, so React தெரியாம you can't work with React Native. Of course, நீங்க React Native இல்ல நான் அதெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கே தெரியாம நீங்க React Native ஒர்க் பண்ணும்போது நீங்க React படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். Because React is the underlying stuff for React Native framework. So of course, React is important. Best web hosting site for e-commerce, Mr. Introvert கேட்டிருக்கீங்க. Mr. Introvert 216, web hosting for e-commerce அப்படின்ற போது it depends upon what type of e-commerce website you want to deploy. For example, a PHP based website அப்படின்னா வந்து you can of course try going for a cPanel kind of stuff. இல்ல அதே இது வந்துட்டு it's a different completely client server architecture இருக்கக்கூடிய அந்த மாதிரி application அப்படின்னா you can buy a server in AWS and try to deploy your server there, and cloud front end வந்து தனியா you can try to deploy in that way. So web hosting வந்து it changes. So back end அப்படின்னா because back end front end தனித்தனியா architecture போடும்போது back end க்கு ஒரு service, front end க்கு ஒரு service. So front end அப்படின்ற போது I would always suggest going for AWS Amplify or Vercel or Firebase hosting. So இந்த மாதிரி இதெல்லாமே you can try it out. Whereas back end அப்படின்ற வரும்போது you can try DigitalOcean or Linode or AWS EC2 instance. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பை பண்ணி நீங்க of course என்ன பண்ணா யூஸ் பண்ணலாம். Okay, so Mr. ELA 31 கேட்டிருக்கீங்க, what do you
what you thinking about Friday evening bugs from QA? So Mr. Ele, I would say Friday evening வரக்கூடிய Q&A bugs எல்லாமே it's mainly only to stress you out. ஸோ என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் நீங்கள் வந்துட்டு Thursday ஃபுல்லாக உட்காந்துருப்பீங்க அண்ட் எந்த விதமான நீங்கள் வந்து அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டு மண்டேவே கொடுத்துருப்பீங்க, மண்டே ஆர் டியூஸ்டே, பட் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது. சீம்ஸ் லைக் எவ்ரி திங் இஸ் குட் ஃபைன். ஸோ ஃப்ரைடே ஒன் குட் ஈவினிங், ஃப்ரைடே ஈவினிங் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க, ஓகே வீக்கெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு. சடன்லி பிஃபோர் யூ லீவிங் த ஆஃபீஸ் லைக் ஒரு 4:30 PM அப்போ கியூஏ டீம்லேருந்து உங்களுக்கு யாராவது ரீச் பண்ணுவாங்க லைக் இந்த பக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி, அண்ட் இது நீங்க மண்டேக்குள்ள அதை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு குண்டு தூக்கி தலையில போடுவாங்க. இட்ஸ் மெயின்லி பிகாஸ் மேபி அவங்க என்ன அப்படின்னா வந்து பிகாஸ் எதுக்காகனா யூ கேன் ரெண்டு பேரும் அதை பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா வந்து இட்ஸ் ஜஸ்ட் டு ஸ்ட்ரெஸ் த டெவ் டீம் அவுட். இன்னொன்று என்ன அப்படின்னா த ரியாலிட்டி. ஸோ ரியாலிட்டி என்ன அப்படின்னா வந்து QA டீமை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்க வந்து மண்டே உங்க ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிக்கணும். த டெவலப்மெண்ட் டீம் இஃப் யூ ஃபினிஷ் யோர் ஒர்க் அண்ட் புஷ் த கோட். ஸோ அவங்க என்ன அப்படின்னா வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இப்போ அவங்க அன்னைக்கே சொல்லிட்டாங்க அப்படின்னா தே நோ யூ நீட் உங்களுக்கு சொல்லிருக்க பக் நீங்க உடனே ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. தென் என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு த்ரூ சர்க்குலர் ப்ராசஸ் அவங்க உட்காந்து கடைசி நேரத்தில் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். லைக் தே நீட் டு கோ த்ரூ ஆல் த பக்ஸ் அண்ட் ஸ்டஃப் எவ்ரிதிங். வேறாஸ் இதே இது உங்ககிட்ட அவங்க கடைசி நேரத்தில் சொன்னாங்க அப்படின்னா யூ வில் பி ஒர்க்கிங் இன் த வீக்கெண்ட்ஸ், தென் தே கம் பேக் ஆன் த மண்டே. ஸோ உங்ககிட்ட கோட் ரெடியா இருக்கும், தென் தே கேன் கோ த்ரூ த ஸ்டஃப்ஸ் அகைன். ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்டஃப் இருக்கும். ஸோ தட்ஸ் த திங். மிஸ்டர் அனுப் கேட்டிருக்கீங்க வாட் ஆர் கம்பெனிஸ் யூ ஆர் ஒர்க்கிங். ஸோ அனுப் ஐ காண்ட் ஸ்பெல் இட் அவுட் பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து ஐ ஹாவ் NDA with few companies, not all of them. So yes, I can't name them out, but yes, of course, I'm working in few companies because I'm not working anywhere as a full timer. So I'm working in. Did you think AI plays major role in future and it increase unemployment? Is it going to happen? So of course, AI is gonna play a major role in the near future. And is it gonna decrease or increase decrease employment and increase unemployment? Now, I would suggest yes, up to an extent. But அது யாரை இம்பாக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து people who thought like நம்ம வந்து ஓரளவுக்கு எதையாவது ஒன்று படிச்சுட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம் கம்பெனியில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எல்லாருக்கும் இனிமேல் டஃப்பாக இருக்கும். அண்ட் இது மெயின்லி வந்துட்டு ஐம் டாக்கிங் அபவுட் பீப்புள் who really work. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இப்போ சப்போர்ட் டீம்ல இருக்காங்க இவங்களுக்குலாம் வந்துட்டு பெருசா அது எதுவுமே இம்பாக்ட் பண்ணாது. பிகாஸ் சப்போர்ட் டீம் அஃப்கோர்ஸ் யூ நீட் ஹியூமன் டு சப்போர்ட் த பீப்புள். இப்போ ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்றவங்களுக்கும் ஏஐக்கு எந்த விதமான சம்மந்தமே கிடையாது. கஸ்டமர் சப்போர்ட்ல இருக்கிறோம் அவன் கடைசி வரைக்கும் கஸ்டமர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பான். Who it really impacts is people who are making a change as a developer or as a a testing engineer. These people will be impacted much more than the other people. That's one thing. Okay. So yes, of course we are reaching the end of the questions. So where the once in the Buddhist, of course I'll do it over here also. Rajagopal, ana mechanical students IT field choose panna basica what to do. Rajagopal, it's not mechanical students or civil students or triple students apply edume kadayadu. Irrespective of any stream, you can become a software engineer and get into IT field. Adha unma. எதுக்காக அப்படின்னா வந்து ஐடி ஃபீல்டு அப்படின்றது இட்ஸ் அபவுட் யுவர் நாலேஜ். ஸோ அங்கே வந்து உங்களோட டிகிரிக்கோ நீங்கள் என்ன லேர்ன் பண்ணீங்களோ அது பெருசாக இம்பாக்ட் கிடையாது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே இப்போ ஐடியில் வந்து சப்போர்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு they just need to know communication and little bit of technical skills. அவங்களுக்கு வந்துட்டு 4 years அவங்க இன்ஜினியரிங்ல படிச்ச எதுவுமே தேவைப்படாது. Whereas இப்போ civil engineers or mechanical engineers, that's completely different because what you learn and then additional skill set வந்து உங்களுக்கு workல helpful இருக்கும். But with coming to IT, there are like different roles which doesn't need those things. So என்ன அப்படின்னா வந்து it's all about how you prepare yourself. Because எதுக்காக நீங்க ஒரு 4 years மெக்கானிக்கல் லேர்ன் பண்ணிட்டு மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்ல then you are trying to jump into an IT field, then it's a completely different stream for you. அப்போ என்ன அப்படின்னா how mentally you prepare அப்படின்றது and then learning அப்படின்றது வந்துட்டு it's just the same. எதுக்காக அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்க எல்லாருமே பிகாஸ் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு காலேஜ்ல வந்துட்டு ஒரு 200 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காங்கன்னா நாட் ஆல் த 200 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கோனா பி குட். பட் என்ன அப்படின்னா 200 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் அ ஜாப்.
not just because they are from the computer stream, just because அவங்களும் என்ன அப்படின்னா they learn programming through the last or 1 year job placements வரும்போது they said they learn they get the job. The same the mechanical students go. So if you spend some quality time on learning, of course நீங்களும் என்ன அப்படின்னா வந்து ஜாப்க்கு போகலாம். And Mr. Devil Dedicated இருக்கீங்க bro, your puppeteer video really helps me, thank you a lot. So thank you Mr. Devil Dedicated, thank you for appreciation. I'll support you to continue video. I need whole Linux tutorial. Sure. So நிறைய பேர் வந்துட்டு நான் இப்போ தான் நோட் பண்ணேன் லினக்ஸ் டுட்டோரியல் கேட்டிருக்கீங்க. I didn't know like லினக்ஸுக்கு வந்துட்டு இவ்வளோ பேர் நம்ம சேனல் டிமாண்ட் இருக்கு அப்படின்னு. பிகாஸ் எதுக்காகனா லைக் ஐ பீன் ஸோ அஃப்ரைட். எதுக்காகனா வந்துட்டு நிறைய வீடியோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க வாங்கியிருக்கேன் நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸுக்கு. இந்த வீடியோ சூப்பராக போகும்னு நினைப்பேன், அது போகவே போகாது. சரி இதெல்லாம் எங்கே போக போகுது அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோ சூப்பராக போயிடும். ஸோ ஐம் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஸோ 3 வருஷமா ஐம் போஸ்டிங் லைவ் ஸ்ட்ரீம்ஸ், பட் ஸ்டில் ஐம் ஃபிகரிங் இட் அவுட். பட் ஷோர் ஐல் டூ ஒன். சிவசுப்பு கேட்டிருக்காங்க, will full stack developers will be in demand in future since there is a rise of AI technologies. So Sivasapu, as I already told, AI technologies வச்சு you can replace someone who is doing some adjustment work, not a complete engineer. Okay, yeah, so அதான் ரியாலிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒரு தயார் பண்ணி வச்சிருக்காங்க. லெட்ஸ் சே ஒரு கம்பெனில வந்து 5 ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்காங்க. 3 பேர் they develop the complete system architecture everything, whereas 2 பேர் என்ன அப்படின்னா they just fix the bugs. ஸோ ஒரு அப்ளிகேஷன் வருது அந்த பக் வருது அப்படின்னா they can fix it out. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த 3 பேர்னாலையும் பக்கை ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் பிகாஸ் they don't have time, என்ன பண்றாங்க, இன்னும் 2 பேர் ஹையர் பண்ணி வச்சு they are fixing out all the bugs. பட் என்ன ஆகும்னா வித் த ரைஸ் ஆஃப் ஏஐ இந்த ஜஸ்ட் இந்த பக்ஸை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கம்பெனியில் வந்துட்டு அவன் சேலரி வாங்கி போயிட்டு இருக்கவங்களால சர்வை பண்ண முடியாது. பிகாஸ் அதை வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணி இன்னும் ஈஸியராக ஃபிகர் அவுட் பண்ணி ஃபிக்ஸ் பண்றதுக்கு ஏஐ டூல்ஸ் வில் கம் டு பிளே. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த 3 பேர் யார் அந்த 3 பேர் வந்துட்டு ஃபுல் சிஸ்டமையும் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களே பக்ஸையும் ஹேண்டில் பண்ண வந்துருவாங்க. ஸோ த அதர் 2 people who are just fixing the bugs and getting the salary in a company will be thrown out of the company. ஸோ அதான் வந்து harsh reality. So AI tools வந்துட்டு won't completely replace the full stack, but என்ன அப்படின்னா not just full stack, every field. So என்ன அப்படின்னா வந்துட்டு 100% இருக்கிற ஒர்க் ஸ்ட்ரீம் வந்துட்டு it will reduce 20 to 30%, because அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 70% என்ன அப்படின்னா அந்த 20 to 30% ஒர்க் ஸ்ட்ரீமோட அந்த ஒரு ஒர்க்கை வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ டூல்ஸ் தே பவர் இட் அவுட். ஸோ அதான் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப். லவ்லி பாய் 02 OFF கேட்டிருக்கீங்க, வேர் டு லேர்ன் master Python, Node.js, React, JavaScript and more languages. Lovely boy 02F, of course you can learn it from our techie courses. So we have like 30 plus courses adu Tamil available irukku just 149 rupees ku. So not just for you, so yara irundhalum sari, so neenga vandittu for to learn any skill you can of course go to courses.techie.com. adula pedi you can try our courses. And இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வந்து ஐம் ஸ்டார்டிங் மை நெக்ஸ்ட் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப். ஸோ நீங்க யாராவது வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நான் வந்து மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம்ல இருக்கிறேன், இல்ல நான் வந்துட்டு ஒரு 2 years கேப் வந்துட்டு நான் இனிமேல் திருப்பி வந்து படிச்சு நான் போகணும்னு நினைக்கிறேன், வாட் எவர் இட் இஸ், இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அண்ட் கெட் இன் டு அ ஜாப், ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும், அதுல போயிட்டு உங்க டீடைல்ஸ் சப்மிட் பண்ணுங்க. ஸோ நீங்க டைரக்டா என்கிட்ட இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலாம், அதுவும் தமிழ்ல, இன்க்ளூடிங் HTML, CSS, JavaScript, Bootstrap, Git, GitHub, React, Node.js, MongoDB, Express, Firebase, AWS. There are more than 10 plus technologies, including 20 to 25 projects with helping your resume building and portfolio building completely நீங்க லேர்ன் பண்ணலாம். So if you want to learn complete full stack development தமிழ்ல என்கிட்ட லேர்ன் பண்ண வச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்கை வந்து செக் பண்ணி பாருங்க. So yeah, hope that's it for this video. So pretty much வந்து வந்திருந்த எல்லா questions-க்கும் I have answered it out. So இங்க நிறைய questions கேட்டிருக்கீங்க YouTubeல, so I'll finish it out and end this video. Okay. Enigma கேட்டிருக்கீங்க, can everyone learn coding? Yes, of course Enigma, everyone can learn coding even today. So இப்பெல்லாம் வந்துட்டு doctors, lawyers இவங்கெல்லாம் கூட they have started learning coding. Because they can learn coding and do software engineering, but நம்ம வந்துட்டு as a software engineer we can't learn medical and go and become a doctor. So that's the thing, anyone can become a software engineer, anyone can learn coding, that's a great advantage. Okay. So Enigma, okay, where can I learn coding to build app? Enigma, of course you can learn from our techie courses. So நம்மகிட்ட என்ன அப்படின்னா வந்து complete React Native course available இருக்குது.
So from scratch to building a complete app like Amazon app இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வந்து with authentication payment system இது எல்லாமே வச்சு கம்ப்ளீட்டா பில்ட் பண்றதுக்கான complete course நம்ம கிட்ட டெக்கில அவைலபிளா இருக்கு. You can check that one out. Sudarshan Sivakumar, I'm full stack developer intern currently working on backend. Linux is very mandatory field for me. Please make some useful video and learn React. I learned the Puppeteer. It's very useful for me. Thank you a lot. Sure, Sudarshan Sivakumar. Thank you for your appreciation for the Puppeteer video. And sure, now on the Linux on the backend, I will make some videos. It's me, Jana. Hi. ஐயப்பன் ஷாப்பி பத்தி சொல்லுங்க. எஸ் ஐயப்பன், ஐ ஹவ் ஆல்ரெடி பிளான் இட் அவுட். நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டேன், பட் லாஸ்ட் வீக் பண்ணிருக்க வேண்டிய ஸ்ட்ரீம்ல, பட் அஃப்கோர்ஸ் அஸ் ஐ ஆல்ரெடி டோல்ட் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல், ஸோ என்னால் பண்ண முடியல. இட்ஸ் மீ ஜனா ப்ரோ, யூஐ டிசைனர்ஸ் வேல்யூ இருக்கா? எஸ் அஃப்கோர்ஸ் ஜனா, யூஐ டிசைனர்ஸ்க்கு வேல்யூ இருக்கு, பட் இட்ஸ் லைக் ஹவு மச் வேல்யூ யூ கேன் பிரிங் டு த கம்பெனி. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களோட வேல்யூ இருக்குது, பட் அஃப்கோர்ஸ் தட் இஸ் வேல்யூ. XYZ, bro, how to find a thing in common like resources or from some knowledge in tech? So XYZ, it's always about searching and doing stuff. So எந்த அளவுக்கு வந்துட்டு you go through a lot of YouTube videos or Twitter handles, இதுல இருந்து different blogs, இதுல இருந்து என்ன அப்படின்னா you can get day to day information about what's happening in tech and what are the different things அது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். Nagiran bro, எனக்கு Next.js app install ஆக மாட்டேங்குது. Nakiran Gid, you can reach me in Instagram. So Instagram link வந்து கீழே descriptionல கொடுத்திருக்கேன். You can follow me over there and எனக்கு DM பண்ணுங்க. I'll help you out. Bro, AWS ல web hosting பண்றது. Yes, sure Jagdeep. AWS ல எப்படி வந்து host பண்றது அப்படின்னு சொல்லிட்டு I'll do a small video on that. Usman Marks, please make React. Yes, Usman Marks, I've already seen your comment and sure I'll make a complete React Native build using a Sanity backend, Redux toolkit and animation. Of course, I've already done few videos, but still I'll make few. Rahul, bro, Docker, Kubernetes, Jenkins, இதை பத்தி ஒரு வீடியோ போடுங்க. Sure, Rahul, I'll definitely make one. Except, bro, how to find like for some knowledge, some bug fixing? Can you tell some good website? Not only in coding, tech in general. XYZ, there is a website called Daily Dev. So Daily Dev அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. You can search in Google. என்ன அப்படின்னா வந்து டே டு டேல வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இன் நாட் ஜஸ்ட் இன் டெக் இன் ஜென்ரல் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அஸ் அ பிளாக் என்ன அப்படின்னா வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் செக் இட் அவுட். சுதர்ஷன் சிவகுமார் ப்ரோ, ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ண? சுதர்ஷன் சிவகுமார், ஆக்சுவலி ஐ திங்க் யூ ஆல்ரெடி என்ரோல்ட் இட் அவுட், ஐ எம் நாட் ஷுவர். ஸோ என்ன அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும் பாருங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் லிங்க் அதில் போயிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்க்ல போயிட்டு உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க. So your team வந்து reach out பண்ணுவாங்க. Maybe this time I can also reach it out because எதுக்காகனா everyone is busy with preparing new contents every day for me. So of course என்ன அப்படின்னா ஸோ நீங்க யாராவது என்கிட்ட இருந்து டைரக்டா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண வச்சிங்கன்னா பிகாஸ் எதுக்காகனா இன் லைவ் இட்ஸ் யூடியூப் இட்ஸ் ஜஸ்ட் ஒன் செஷன். பட் என்ன அப்படின்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் நீங்க என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க டைரக்டா என் கூட உட்காந்து லேர்ன் பண்ணலாம். அண்ட் உங்களோட டவுட்ஸா இருக்கட்டும், கிளாரிட்டிஸா இருக்கட்டும், உங்களோட பாத் ரோட் மேப் எவ்ரி திங் யூ கேன் டைரக்ட்லி ஆஸ்க் டு மீ. ஸோ எந்த விதமான ப்ரெஷர் டென்ஷன் இல்லாம ஜஸ்ட் நீங்க லேர்னிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் எதுக்காகனா செல்ஃப் லேர்னிங் இஸ் ஆல்சோ குட். பட் என்ன நீங்க செல்ஃப் லேர்னிங் பண்ணும்போது லைக் நீங்க லேர்னிங்கை பத்தி யோசிக்கணும். ஒன்ஸ் லேர்ன் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி ஜாப் போறது, நம்ம கரெக்டாக தான் லேர்ன் பண்றோமா, இல்ல கரெக்டான டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்றோமா, கரெக்டான ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்றோமா, இது மாதிரி நிறைய தாட்ஸ் உங்க மைண்ட்ல போகும். பட் அது எல்லாத்தையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம ஜஸ்ட் லேர்னிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் ஐ ஹேவ் மை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ். ஸோ யூ கேன் ஜாயின் ஓவர் தேர். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. XYZ, any forum or community? I'm not sure any forum or community is there because I'm in there in lot of communities. Facebook check பண்ணி பாருங்க. There is like lot. You can of course join that one out. XYZ. Jai bro, as a full stack developer நமக்கு டெஸ்டிங் தெரிஞ்சிருக்கணுமா? லைக் யூனிட் டெஸ்டிங், இன்டிகிரேட் டெஸ்டிங் எழுத தெரியணுமா? Jagdeep, writing testing is easier. Okay, yeah. So to be frank, even I, like a couple of years back when I started testing, I was just a full stack developer who doesn't know testing. So when people ask me to do testing work, so அப்ப என்ன அப்படின்னா நான் நினைச்சேன் லைக் எதுக்குன்னா நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ரொம்ப கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணிருப்போம், அப்போ டெஸ்டிங் ரொம்ப இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் நாட். ரைட்டிங் அ யூனிட் டெஸ்ட் இஸ் தி ஈஸியஸ்ட் திங் யூ கேன் டூ அஸ் அ டெவலப்பர். பிகாஸ் ஒரு 200 லைன் நீங்க ஒரு கோட் எழுதி ஒரு சின்ன ஃபீச்சர் டெவலப் பண்ணிருப்பீங்க. பட் அதுக்கு ஒரு 10 லைன்ல நீங்க ஒரு கோட் எழுதி நீங்க அதை டெஸ்ட் பண்ணா போதும். அப்படின்ற போது யூ ஃபீல் லைக் டெஸ்டிங் இஸ் மோர் ஈஸியர் தேன் டெவலப்மெண்ட். ஸோ இட்ஸ் நாட் மேண்டட்டரி, பட் இட்ஸ் குட் டு நோ. Jagdeep, I would suggest. XYZ, bro, what to learn after C?
So XYZ இப்போ தான் நீங்க CA லேர்ன் பண்றீங்க அப்படின்னா then you are too late. So உடனே வந்து C++ லேர்ன் பண்ணுங்க. I would suggest it. Because as you already know C, learning C++ is really an advantage for you. So guys, hope you guys enjoyed this video. இதே மாதிரி Q&A videos இன்னும் ஃபியூச்சர்ல நிறைய வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா of course I will do. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த Q&Aக்கான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஐ டுக் இட் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம். என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல தான் வந்து நான் கேட்டிருந்தேன். ஸோ நேற்று கேட்டிருந்தேன், நேற்று 4 PM கேட்டிருந்தேன். ஸோ இன்னைக்கு 4 PM ஐ கேம் லைவ் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மீ ஓவர் தேர். உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். அண்ட் அது போக நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ கேன் ஃபாலோ மீ ஓவர் தேர். பிகாஸ் டே டு டே டெக்ல என்ன நடக்குது, வாட் ஆல் திங்ஸ் ஹேப்பனிங் அப்படின்றதுக்கு ஐ மேக்கிங் லாட் ஆஃப் வீடியோ கண்டென்ட்ஸ் ஓவர் தேர். ஸோ ஷோர் can follow me there. Hope you guys enjoy this video. And நீங்க யாராவது என்னோட full stack development course join பண்ண நினைச்சீங்கன்னா, because the course is going to start soon. So mostly by this month and July 1st week the course start ஆக போகுது. So the time is so little. So அதனால நீங்க join பண்ண நினைச்சீங்கன்னா சீக்கிரமா டைம் வேஸ்ட் பண்ணாம உங்க வீட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு ஸோ சீக்கிரமா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல போயிட்டு உங்க நேம் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டிஃப்ரெண்ட் வீடியோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். And until that, it's signing off, Jeejo. Bye guys. And இது போக வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. I'll of course reply in the comments or direct என்கிட்ட கேட்கணும்னா you can always DM me in Instagram. கொஞ்சம் லேட் ஆகும் 1 or 2 hours, but definitely I'll reply. So thank you so much everyone. Next week இன்னொரு different live stream நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். Until that, it's signing off, Jeejo. Bye guys.